friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம C programming languageல nested for loop யூஸ் பண்ணி எப்படி numbers and alphabets square shapeல print பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம nested for loop first generate பண்ணிக்கலாம். சோ first வந்து பார்த்தோம் அப்படினா எனக்கு தேவைப்படுற header files then வந்து basic functions நான் first include பண்ணிக்கிறேன். then இப்போ பார்த்தோம் அப்படினா ஒரு பேசிக்கா ஒரு for loop நம்ம இப்ப போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ intல பார்த்தோம் அப்படினா சோ இப்போ எனக்கு இந்த இடத்துல I தேவைப்படுது outer loopகாக then j தேவைப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படினா number of time. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா சோ printf யூசர் கிட்ட இருந்து நம்ம வேல்யூஸ் வாங்கிக்கலாம். சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா enter n வேல்யூன்னு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? then இந்த இடத்துல ஒரு கோலன் கொடுத்து ஒரு நியூ லைன் கொடுத்துக்கலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா ஒரு scanf நம்ம மேக் பண்ணிக்கலாம். So இந்த scanf நம்ம நம்பர் தான் கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ அதனால டபுள் கோட்ஸ்ல நம்பரோட சிம்பல் %d அப்படின்றது சோ நம்மளோட வேரியபிள் பார்த்தோம் அப்படினா n அப்படின்றது. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நான் அட்ரஸ் சிம்பல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ for loop ஓட syntax. சோ இதுக்குள்ள நம்ம இன்னொரு for loop மேக் பண்ணதுனால இது நமக்கு nested for loop அப்படின்றது. ஓகேங்களா? சோ outer for loop பார்த்தோம் அப்படினா எனக்கு 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ I = 0 then I பார்த்தோம் அப்படினா எனக்கு நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் ரன் ஆகும். then எனக்கு ஓவர் டைம் இது process நடக்கும் எனக்கு இன்கிரிமென்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இதே மாதிரி இன்னர் லூப்பும் சோ j = 0 then அடுத்து பார்த்தா j <= n அப்படினு கொடுத்துக்கிறேன். then பார்த்தா அப்படினா j++. சோ இதுக்குள்ள பார்த்தா அப்படினா எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு process எனக்கு ரன் ஆகும். சோ அதனால இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு printf லாம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஸ்டார் ஒரு print பண்ணிட்டு then இந்த இன்னர் லூப் முடிஞ்சு அவுட்டர் லூப் போகும்போது ஓகேங்களா? சோ இன்னர் லூப் முடிஞ்சு வெளிய வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒரு நியூ லைன் கொடுப்போம். சோ அடுத்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா நியூ லைன் விட்டுட்டு print ஆகணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? சோ இதுதான் பார்த்தோம் அப்படினா நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்திருந்தது. சோ ஜஸ்ட் கொடுக்கற பாருங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு ஒரு ஸ்கொயர்ல எனக்கு ஒரு பேட்டர்ன் எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இதுவே இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்போ வந்து நம்பர்ஸ் print ஆகணும் அப்படினா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல இந்த சிம்பல் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா இத நான் எடுத்துறேன். நம்பர் அப்படினா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சிம்பல் %d ஓகேங்களா? அந்த நம்பரை இப்போ நம்ம எங்க இருந்து கொடுக்கலாம் அப்படினு பார்த்தோம்னா சோ நம்ம நம்ம கிட்ட ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு I அப்படின்றது then அடுத்து பார்த்தோம் அப்படினா நம்ம கிட்ட j அப்படின்றது. ஓகேங்களா? சோ I பார்த்தோம் அப்படினா நமக்கு என்ன நடக்குது அப்படினா ரோ வைஸ் எனக்கு இன்கிரிமென்ட் ஆகுது. ஓகேங்களா? சோ I இந்த இடத்துல எனக்கு 0வா இருக்கும்போது சோ உள்ள எனக்கு இன்னொரு லூப் ரீட் பண்ணும். சோ இதல பார்த்தோம் அப்படினா எனக்கு 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சோ திரும்ப 0 எனக்கு என்ன ஆகும் அப்படினா எனக்கு இந்த இடத்துல இன்கிரிமென்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படினா திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். திரும்ப எனக்கு இன்கிரிமென்ட் ஆகும். then அடுத்து பார்த்தோம்னா until எனக்கு இது வரைக்கும் எனக்கு இது எப்ப 5 விட கம்மியா இருக்கோ அது வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். இப்போ 5 மீட் பண்ணுதோ அப்ப எனக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிட்டு திரும்ப எனக்கு மேல process போகும். ஓகேங்களா? சோ மேல போயிட்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா எனக்கு 1 ன்னு கொடுக்கும். சோ 1 அப்படின்றது கொடுத்துட்டு திரும்ப எனக்கு என்ன ஆகும் அப்படினா 0 to எனக்கு கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் எனக்கு நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட நம்பர் படி நம்ம கிட்ட ரெண்டு வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கு. ஒன்னு I இன்னொன்னு j அப்படின்றது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம I அப்படின்றத கொடுப்போம். ஓகேங்களா? சோ டபுள் கோட்ஸ் %d அப்படினு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல I ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட புரோகிராமை ரன் பண்ணுவோம். இப்போ பாருங்க என்டர் தி வேல்யூங்கிறது நான் சோ இந்த இடத்துல 7 அப்படின்றத கொடுக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படினா நமக்கு I பாருங்க சோ எனக்கு ரோ வைஸ் இன்கிரிமென்ட் ஆகுது எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? சோ ஐன்றது ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா எனக்கு 0வா இருக்கும். செகண்ட் ஃபுல்லா எனக்கு 1 ஆகும். திரும்ப இன்கிரிமென்ட் ஆகி 2 அப் டு எனக்கு நான் என்ன கொடுத்திருக்கனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இது process நடக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் பார்த்தோம் அப்படினா I அப்படின்றது சோ இது வந்து நம்ம ரோ வைஸ் அப்படினு வெச்சுக்கலாம். இதுவே இந்த இடத்துல இப்ப நம்ம j கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ j கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்ப நம்ம இத ரன் பண்ணுவோம். சோ இப்ப j னா நம்ம என்ன சொல்லிருந்தோம் சோ 0வா இருந்துச்சு அப்படினா அதுக்குள்ள எனக்கு இது ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க இதுல வந்து சில வேல்யூஸ் நான் கொடுக்கிறேன். இதுல இன்புட் பார்த்தோம் அப்படினா 7 ன்னு கொடுத்திருக்கேன். இப்ப பாருங்க எனக்கு இது எப்படி ரன் ஆகுது சோ காலம் வைஸ் எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? சோ 0 1 2 3 4 5 6 திரும்ப அடுத்த ரோ போகும்போது 0 to 6 திரும்ப அடுத்த ரோ போகும்போது 0 to 6 அப்படின்றது எனக்கு நம்பர் ஆஃப் டைம் வரைக்கும் எனக்கு இது ரன் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதான் பார்த்தோம் அப்படினா I and j வச்சு நம்ம நம்பர்ஸ் print பண்றது. then இப்போ இந்த இடத்துல எனக்கு character வேணும் அப்படினா சோ character எப்படி print பண்ணலாம்? சோ character அப்படினா I to z z to a அந்த மாதிரி நம்ம print பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா character அப்படின்றதால இந்த இடத்துல சிம்பல் மாத்திக்கிறேன் %c அப்படின்றது. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படினா I இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ I நமக்கு பார்த்தோம் அப்படினா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்போ எனக்கு ASCII values அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ ASCII values அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா American Standard Code for Information Interchange அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படினா ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு வேல்யூக்கும் நமக்கு வந்து ஒரு ASCII வேல்யூன்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல
ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது கேபிட்டல் ஏவா ஸ்மால் ஏவா அப்படின்றத பொறுத்து. ஸோ ஸ்மால் ஏவா இருந்ததுன்னா 97, தென் கேபிட்டல் ஏவா இருந்ததுன்னா 65 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கேபிட்டல் ஏ பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ I + 65 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு பாருங்கள், ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம I கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஐனா எனக்கு ரோ வைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ 0 + 65 எனக்கு என்னதுன்னா ஏன்னு பிரிண்ட் ஆகும். தென் பியோட வேல்யூ 66ங்களா? ஸோ இப்போ ஐயோட வேல்யூ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எனக்கு 1 மாறி இருக்கும். ஸோ 0 அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல 1 மாறிட்டு திரும்ப 0 + 66. ஸோ 66 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு பி அப்படின்றது. ஸோ பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம் 5 டைம் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு 5 டைம் இதை எனக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆல்ஃபபெட் எனக்கு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுவே இந்த இடத்துல நீங்கள் ஜேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி காலம் வைஸ் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும், ABCD அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப அடுத்தது ஆரம்பிக்கும்போது திரும்ப ABC அப்படின்னு ஒவ்வொரு டைமும் எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்கி, அதாவது ஆல்ஃபபெட்ஸும் அந்த நம்பர்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணுற இந்த ஈஸி வே. ஓகேங்களா? ஸோ இதை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.